தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்கக்கூடும் என பிரதமரே கூறியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிலில் தெளிவு இல்லை என்றும் குழப்பம் வகையில் உள்ளதாகவும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய தொகுதி மறுவரையறை கூட்டத்திற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவருடைய எக்ஸ் பதிவில், தொகுதி மறுவரை தொடர்பான தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தை தாம் வரவேற்பதாகவும், மக்களவை அடிப்படையில் மட்டுமே எல்லை நிர்ணயத்தை வரையறுப்பதை நியாயமாகவும் சமமாகவும் இருக்க முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் வேலக்கவுண்டம்புதூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கபடி போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலனுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்தை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். ₹1 கொடுத்தால் பைசா கணக்கில் தான் திருப்பி தருவதாக தமிழ்நாடு வைக்கும் வாதமே தவறு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவா மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவி ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது, பெண்கள் அரசியலுக்கு வந்தால் அரசியல் சுத்தமாகிவிடும் என்றார். தமிழுக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காகவும் போராடுவது ஏளனமாக தோன்றுகிறதா என நிதி பகிர்வு விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக MP கனிமொழி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், தமிழர்களை எள்ளி நகையாடும் பாஜக கூட்டணி அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியா என்பதிலேயே குழப்பம் இருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பரபரப்பாக பேசியுள்ளார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பீகார் மாநில உருவான தின நிகழ்ச்சியில் பேசியவர், துரதிருஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்ற சொல் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை என வேதனை தெரிவித்தார். தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை எனவும் மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும், சில மாநிலங்களில் இன்றும் பிரிவினைவாத சக்திகள் தீவிரமாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் திமுகவின் இன்னொரு நாடகம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரை வாடிப்பட்டியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தால் போதுமானது எனவும் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தால் பக்ரீத் காலம் எனவும், அதே ஒரே ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் தேர்தல் காலம் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுகமாக எச்சரித்தார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், எத்தனை ஆடுகள் வந்தாலும் பள்ளப்பட்டிக்குள் வர முடியாது என்றார். இலங்கை கடற்படையிடம் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற திறனற்ற இந்தியாவுக்கு எதற்கு கடற்படை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர், மீனவர்களின் படகுகளை ஏலம் விடுவதை மத்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக பொதுக்கூட்டத்தில் MPக்கு எதிராக கோஷமிட்ட பாமக பிரமுகரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதை கண்டித்து அக்கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பூதேரி புல்லவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய MP தரணிவேந்தன் செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்கு ஆதரவாக பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் மேடைக்கு முன்பு நின்று கொண்டு கூச்சலிட்டார். மதுரை தனக்கன்குளம் முத்திமலையில் திமுக முன்னாள் மண்டல தலைவர் குருசாமியின் மருமகன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உடலை எடுத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் ஆதரவாளர்கள் உடைத்தபடி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்ததால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. மேலும் மோதல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட அரசு அதிகாரிகள் 5 பேரை சுற்றி வளைத்து பிடித்து CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தனியார் நிறுவன ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பிரதமர் மோடி பங்கேற்கும் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு தேதி விரைவில் வெளியாகும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் தெரிவித்திருக்கிறார். பாம்பன் பால கட்டுமான பணிகளை பார்வையிட்ட கூடுதல் பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் புதிய பாலத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டும் திட்டம் இல்லை என தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள் வேறு வழியின்றி சென்னை விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரியை மத்திய அரசு திரும்ப பெற்றது. இந்த அறிவிப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விலை வீழ்ச்சியால் கவலையில் இருந்த வெங்காய விவசாயிகள் மத்தியில் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரணை நடத்த குழு அமைக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரைத்துள்ளார். அதன்படி 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறித்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DK உபாத்யாயா சமர்ப்பித்த அறிக்கை உச்சநீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதில் பதில் தெரிவித்திருக்கக்கூடிய வர்மா தமக்கு எதிராக ஏதோ சதி நடப்பதாகவும் தன்னை வீழ்த்த அவதூறு பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தவஷ்யா போர்க்கப்பல் கட்டுமானம் நிறைவடைந்து வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. இதன் மூலம் கோவா கப்பல் கட்டும் தளம் மேலும் 1 மைல் கல்லை எட்டியுள்ளது. இதன் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு பிறகு குறுகிய காலத்தில் 2 ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்துவதாக கோவா கப்பல் கட்டும் தளத்தின் அசாதாரண சாதனையை பாராட்டியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் உள்ள மதுபான பார்களில் பெண்கள் பணிபுரிய அனுமதிக்கும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மகளிர் அணியினர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய அமைச்சர் மஜும்தா சுகந்தா உட்பட பாஜக தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் தடுக்க முயன்ற போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் சம்பள உயர்வு கோரி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக வேலை செய்தாலும் குறைவான ஊதியமே வழங்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஷேர் காஷ்மீர் பூங்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் திருவள்ளுவர் சிலையை கம்பீரமாக அமைக்க பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த IPS அதிகாரியை தமிழ் ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குளஞ்சி என்ற IPS அதிகாரி பிரயாக்ராஜில் பணிபுரிந்து வருகிறார். அங்கு 2 டன் எடை கொண்ட 5 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அலுவலகத்தில் இருந்த விஜயகாந்த் சிலைக்கு நோன்பு கஞ்சி ஊட்டிவிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நோன்பு திறந்தார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் இதுவரை 3 காலகட்டங்களில் 84 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் தவறான தகவல்களை அரசு அளிப்பதை ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் தமிழக மக்கள் பணத்தை இழப்பதை தடுக்க ஆன்லைன் சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் ஒரே தீர்வாகும் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் 2026 தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அப்துல் கலாம் இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் ஆகியோர் இருமொழி கொள்கையில் படித்துதான் உயர்ந்தார்கள் எனவும் கூறினார். கடலூர் மாவட்டம் தபால் நிலையம் அருகே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பரப்புரை பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்ற தலைப்பில் நடைபெற்ற பரப்புரை பிரச்சாரத்தில் சீமானை குறித்து பேசியதாக நாதாக்க தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் கழிவுநீர் கலந்து கருமை நிறத்தில் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். நகர பகுதிகளில் வாறுகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் கழிவுநீர் செல்ல வழியின்றி மழைநீருடன் கலந்து சாலையில் தேங்கி நிற்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சாதி குறித்த கேள்வி எழுப்பிய வட்டாட்சியரால் சலசலப்பு ஏற்பட்டது. நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவர் சிவசக்தி காளி சிலை அமைத்து வீட்டுக்குள்ளேயே பூஜை செய்து வந்துள்ளார். இந்த கோவிலால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக ஊர் மக்கள் புகார் அளித்துள்ள நிலையில் நிகழ்விடத்திற்கு சென்ற திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி கார்த்திக்கிடம் என்ன சாதி என கேட்டது மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மாமூலான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் அரங்கேறும் தொடர் கொலை சம்பவங்கள் வருத்தத்தை தருவதோடு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடச் சென்ற 13 வயது சிறுமியை கடத்தி பாலியல் தொந்தரவு அளித்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காவலாளி கோவிந்தா சார்கி என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் இந்த வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வனக்காவலரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய மூவரில் ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். வனப்பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடச் சென்ற செல்லக்கண்ணு, பாலு, சரவணன் ஆகிய 3 பேரை அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். அப்போது வனக்காவலர் வேலுமுருகனின் காலில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பாலு மற்றும் சரவணன் தப்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் குடிநீர் கட்டணம் வசூலிக்க சென்ற அதிகாரிகளை மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தில்லைநகர் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்டணம் வசூலிக்க சென்ற அதிகாரிகளை முற்றுகையிட்ட மக்கள் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வருவதால் எதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினர். திருப்பத்தூரில் உள்ள இந்தியன் வங்கியில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்ததாக அந்த வகையின் நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்தனர். காந்திப்பேட்டை பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் பாஸ்கரன் வாடிக்கையாளர்கள் 42 பேரின் பெயரில் 200 சவரன் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்துள்ளார். சென்னை குளத்தூரில் 12 வயது பள்ளி சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாக சைக்கோ முதியவரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பூரைச் சேர்ந்த முதியவர் முகமது அசிலீம் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை சைக்கிளில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை ஒட்டி அதிகாலை முதலே குவிந்த வெளியூர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து கடற்கரையில் அமைந்துள்ள குமரி பகவதி அம்மன் கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பேருந்து பயணியிடம் இருந்து $1/2 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் $100 அமெரிக்க பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் ஹைதராபாத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற பேருந்தை சோதனையிட்ட போது பூவழி வாசன் என்ற நபர் ஆவணம் இன்றி தங்க கட்டிகள் மற்றும் $1 எடுத்து சென்றது தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற ஏலத்தில் வாழைத்தார்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அனைத்து ரக வாழைத்தார்களுமே கடந்த வாரங்களை விட குறைந்த விலைக்கு விற்பனையானதால் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மலையடிவார கிராமமான அயன்சிங்கம்பட்டியில் இரவு நேரத்தில் கரடி உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரத்தின் மீது இருந்த தேன்கூட்டை எடுத்து தின்றுவிட்டு மீதியை அதே இடத்தில் போட்டுச் சென்ற கரடியை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அறுவடை செய்த நெற்பயிர்களை புறம்போக்கு நிலம் வழியாக எடுத்துச் செல்ல விடாமல் தனிநபர் தகராறு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெற்பயிர்களை ஏற்றி வந்த வாகனம் 20 நாட்களுக்கு மேலாக அங்கேயே நிற்கும் நிலையில் நெல்மணிகள் உதிர்ந்து கொட்டுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், தமிழை வழிகாட்டு மொழியாக வேண்டும், உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் பெண் பயணியிடம் 9 சவர நகையை பறித்துச் சென்ற 3 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த மல்லிகா என்ற 69 வயது பெண்மணி மாசாணியம்மன் கோவில் செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது மர்ம நபர்கள் செயினை பறித்துச் சென்றனர். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 3 கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் வரை செப்பனிடப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. குண்டும் குழியுமான நெடுஞ்சாலையால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது சாலை புதுப்பிக்கும் பணியால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா திறக்கப்படாமலே பாழடைந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த சிறார் பூங்காவை மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெண் சார் பதிவாளர் செல்போனிற்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதன்முறை ஆபாச மெசேஜை பார்த்த பெண் அந்த நபரை தொடர்பு கொண்டு கண்டித்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரூபன் என்ற இளைஞர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி அருகே சட்டவிரோதமாக லாட்டரி சீட் விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் லாட்டரி சீட் விற்பனை செய்த ஸ்ரீனிவாசன் என்ற நபரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 8 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த சமையல் மாஸ்டர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். செங்கம் சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் முருகன் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 8 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டையில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரின் அறிவுரையை ஏற்று கல்லூரி மாணவர் ஒருவர் தலைமுடியை சீராக திருத்தம் செய்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற SI அழகர் கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை தந்த நிலையில் மாணவன் ஆர்யா முடி திருத்தம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களோடு இணைந்து கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். பின்னர் தண்ணீர் சேமிப்பு என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆடு திருடிய 2 போலீசார் கைது செய்தனர். குளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த செல்லமுத்துவின் ஆட்டை திருடிக் கொண்டு பைக்கில் சென்ற 2 போலீசாரின் வாகன சோதனையின் போது பிடிபட்டனர். மேலும் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக கோடை மலைப்பயிர்கள் கண்காட்சி நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். காட்டேரி பூங்காவில் மே 30, 31, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் மலைப்பயிர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி அறிவிப்பால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரில் உள்ள தனியார் மழலையர் பள்ளி ஆண்டு விழா திருவிழா போல களை கட்டியதால் குழந்தைகள் உற்சாகமடைந்தனர். மாடர்ன் கல்விக் குழுமத்தின் பிரபாகர் நினைவு மழலையர் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மண்மனம் கமழும் கிராமிய நடனங்களும் கருப்பசாமி ஆட்டமும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பகல் நேரத்திலேயே தேயிலை தோட்ட பகுதியில் 3 கரடிகள் ஜாலியாக சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னிகாதேவி காலனியில் உள்ள தேயிலை தோட்டம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் 3 பெரிய கரடிகள் ஜாலியாக உலா வருகின்றன. இதைக் கண்டு கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கொடிய நஞ்சுடைய ராஜநாகத்தை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவித்தனர்.
நெல்லித்துறை பகுதியில் உள்ள நந்தவனபுதூர் நீரோடையில் 12 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை கண்ட சிலர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த வனத்துறையினர் பாம்பை பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய நகர் பகுதிகளுக்கு கார் உள்ளிட்ட வாகனங்களில் செல்ல வேண்டாம் என பக்தர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் MV டயாபெட்டிஸ் மற்றும் புரொஃபசர் விஸ்வநாதன் நீரிழிவு ஆராய்ச்சி மையம் சார்பில் 39வது புரொஃபசர் விஸ்வநாதன் தங்கப்பதக்க சிறப்பு பேருரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் K. நாராயணசாமி, புரொஃபசர் விஸ்வநாதன் நீரிழிவு ஆராய்ச்சி மையத்தின் தலைவர், தலைமை மருத்துவர் விஜய் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல மருத்துவர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து மாணவர்கள் வில்லுப்பாட்டு பாடி அசத்தினர். திருப்பூர் அருகே பறக்க முடியாமல் சாலையில் அமர்ந்திருந்த ஆஸ்திரேலிய நாட்டின் அரிய வகை ஆந்தையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். நாச்சிபாளையத்தில் ஆந்தை ஒன்று பறக்க முடியாமல் சாலையில் அமர்ந்திருந்தது குறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவர்கள் ஆந்தைக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். நிமோனியா பாதிப்பால் 1 மாதத்திற்கும் மேலாக ரோமில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். போப் பிரான்சிஸ் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவது தங்களது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்து விட்டதாக கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹிந்தி வட்டார வழக்கு வசை சொல்லை பயன்படுத்தி குரூப் AI பயனாளரை திட்டிய நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் கூலாக எலான் மஸ்க் பதிவிட்ட எமோஜி வைரலாகி வருகிறது. சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் குறித்து இந்திய பயனர் ஒருவரின் கேள்விக்கு ஹிந்தி வார்த்தைகளாலும் குரோக் திட்டி பதிலளித்து பேசு பொருளாகியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை சிதைக்கும் வகையிலான வரி விதிப்பை கைவிடக் கோரி அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராக கனடா மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைப்பதாக அச்சுறுத்தி வரி விதித்ததில் இருந்து நீண்டகால நட்பு நாடுகளுக்கு இடையிலான உறவு மோசமடைய செய்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு பேரணி மேற்கொண்டனர். இஸ்தான்புல் மேயர் எக்ரம் கைது செய்யப்பட்டதை அடுத்து நகரம் முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. மக்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மக்கள் அமைதியான முறையில் போராட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். IPL தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இரு அணிகளும் வெற்றியுடன் தொடரை தொடங்க கடுமையாக போராடும் என்பதால் எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. முன்னதாக ஹைதராபாத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. திருப்பூரில் தேசிய மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு வகையான நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் OTT உரிமையை பிரபல OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் கடைசி படம் என்பதால் படத்தின் OTT உரிமையை கைப்பற்ற கடும் போட்டி நிலவிய நிலையில் மிகப்பெரிய தொகை கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. தமிழ் சினிமாவில் விஜயுடன் இணைந்து நடிக்க ஆசை இருப்பதாக டிராகன் பட நாயகி கையாடு லோகர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரிடம் தமிழ் சினிமாவில் யாருடன் நடிக்க ஆசைப்படுகிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கையாடு லோகர் நடிகர் விஜயுடன் நடிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலின் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் ரோஜா, மல்லிகை பூக்கள் மற்றும் பன்னீருடன் இஸ்லாமிய சமூகத்தினர் வரவேற்பு அளித்தனர். அவர்களுக்கு கோவில் ஸ்தானியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை ஒட்டிய 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நள்ளிரவை கடந்து விடிய பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் கிரிவலம் சென்றனர்.
கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி பூஜை நடைபெற்றது. இதில் கால பைரவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பைரவருக்கு வடைமாலை சாத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நடைபெற்ற கோவில் தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவர் சோலை சாலை சிவ சண்முக நகர் ஸ்ரீ சத்திய நாகராஜ சுவாமி கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.